குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு மார்னிங்குக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா சம்பல் தான் செய்ய போகிறேன். இந்த சம்பலை நீங்கள் புட்டோட சாப்பிடலாம், பானோட சாப்பிடலாம், இடியப்பம், பழஞ்சோறு கிடந்தால் அதோட சாப்பிடலாம். ஸோ இப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்றதை தான் பார்க்க போகிறோம். சம்பலுக்கு தேவையான தேங்காய் பூ ஏற்கனவே திருவி வச்சிருக்கிறேன். அதோட எங்களுக்கு ஓகே என்ன தேவைன்றப்பம் செத்தல் இது எண்ணெயில் பொரிச்சு வச்சது இந்த கலரில் இருந்தால் சரி. சின்ன வெங்காயம், உள்ளி, மிளகு, சின்ன ஜீரகம். மற்றது உப்பு தேவையான அளவு அதை நாங்கள்லாம் பார்த்து போடுறோம். நாங்கள் இதை மிக்சியில் தான் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். வாங்க போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக்சிக்கு இந்த கோப்பை கழிக்கன்னு வந்துட்டேன். முதல்ல நாங்கள் தேங்காய் பூ தான் போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூ எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது நாங்கள் செத்தல் வெங்காயம் அதெல்லாம் போட போகிறோம். செத்தல் பார்த்தீங்கன்னா நான் இந்த தேங்காய்க்கு எத்தனை எடுத்து வச்சுருக்கிறேன்டா 1 2 3 4 6 கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களோட வீட்டில் உரைப்பாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் 2 3 எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். மற்றது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுவும் 7 8 கிட்ட வெட்டி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம். மற்றது உள்ளி. அடுத்தது உள்ளி ஒரு குட்டி உள்ளி தான் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் இதை இடிச்சிட்டும் போடலாம், நான் இடிக்கையில். மற்றது ஒரு 6 மிளகு. கடைசியாக சின்ன சீரகம் போடுவோம். போட்டுட்டு இப்போ நாங்கள் உப்பு போடணும். அப்புறம் உப்பு மறந்தால் அப்புறம் எல்லாம் போச்சு, டேஸ்ட் இல்லாமல் போடும். ஸோ தேவையான அளவு உப்பை போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ போட்டால் காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கலவையுமே போட்டாச்சு. உண்மையாகவே பார்க்க உங்களுக்கே தெரியும், இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுத்தா எல்லோரும் ஆசையாக சாப்பிடுவினோம். ஓகே, இப்போ நாங்கள் 1/2 கிலோவுக்கு தேவையான தண்ணி எடுத்து வந்துட்டோம். விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை அளவாக விடுவோம். சில விட தண்ணி மிக்சியை பொறுத்தும். நீங்கள் குறைய தண்ணி விட்டால் வடிவாக அரைக்கிற மிக்சி அப்படி இருக்குது. ஓகே, தண்ணி விட்டு மூடி போட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அரைப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கேமராவை தூக்கி கொண்டு போகாமல் விட்டுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோத்துக்கு அரைச்சிட்டேன். ஒருக்கா கலர் கொஞ்சம் காணாத மாதிரி கிடக்கு. 6 செத்தல் போட்டேன்னா நான் இப்போ இன்னும் ஒரு 2 3 செத்தல் போடுவோம்னு பார்க்குறேன். அப்புறம் உரைப்பில்லாட்டியும் டேஸ்ட் இருக்காது. ஸோ 3 செத்தல் போட்டுட்டு திருப்ப கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு அரைப்பேன்னு சொன்னால் கொஞ்சம் விரைவாடா தண்ணி காணாதது மாதிரி கிடக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அரைப்பேன். பாப்பம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இறவட்டு கிடக்கண்டு இன்னும் கொஞ்சம் வேறு சேனலில் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதம் காணுமென்று நினைக்கிறேன். பாருங்கோ, நாங்கள் இப்போ இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு போடுவோம். போட்டுட்டு தேசிக்காய் புளி விட்டுட்டு நாங்கள் சாப்பிடலாம். சம்பளை என்னத்தோட உங்களுக்கு விருப்பமோ அதோட நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இறக்கி போட்டு தேசிக்காய் புளி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் முடிக்கிறதுக்கு சுட்டு தண்ணியாக விட்டுட்டு அது கொஞ்சம் கழுவி விடுவோம். அது வேஸ்ட்டாக தான் போடுறது. நீங்களும் சம்பல் இப்படி அரைச்சி போட்டு இது கழுவி விடுறீங்களோ இல்லை கழுவி பொடியால் ஊற்றுறீங்களோன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட், சம்பல் சும்மா ஜம்மியாக ரெடி ஆகிட்டுது. இதுக்கு நாங்கள் இப்போ ஒரு தேசிக்காய் எடுத்துன்னு ஃபுல்லாக விட வேண்டாம், ஒரு தேசிக்காய் கூடிடும். பார்த்தளவாக விடுவோம். பாதி விட்டால் காணுமென்னு நினைக்கிறேன். பாருங்க, ஓகே
ஓகே தேசிக்காய் எடுத்துன்னு வந்துட்டேன். விடுவோம், வெட்டிட்டு பாதி தேசிக்காய் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னால் பாதி தேசிக்காய் காணுமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வடிவாக கலக்குவோம். இப்போ தேசிக்காய் நீங்கள் கலக்காம விட்டுட்டீங்கன்னா தேசிக்காய் வந்து புளி அங்கேயும் மிச்சம் இருந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ வடிவாக கலக்கி விட்டால் தான் எல்லா இடம் வந்து செப்ரேட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும். மாறி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சரி. ஓகே, வடிவாக இப்போ கலந்து விட்டுட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்பல் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி குட்டியாக பாருங்கள், கொஞ்சம் பொருளை வச்சுக்கொண்டே சம்பல் செய்துட்டேன். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து என்னத்தோடையுமே எல்லா சாப்பாடோடையுமே வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சம்பல் செய்கிற வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.